வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கோர்ட்லேருந்து உதவியாளர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அலுவலக உதவியாளர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம், எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கு 15,700 ரூபாய் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 58,800 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 23,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்க மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களுக்கு அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் சிங்கிள் பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் 5 பேஜஸ் இருக்குது. இதில் 4th பேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் குற்ற வழக்கு தொடர்பு துறைந்து அலுவலக உதவியாளர் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் அளவு ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே விண்ணப்பதாரரோட பெயர், உங்களோட பெயர், அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. உங்களுடைய மதம் எதுவோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், ஆணா பெண்ணா 3ஆம் பாலினமா அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி மற்றும் அதோட உட்பிரிவு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து உங்களுடைய கல்வி தகுதி, மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பதாரர் தேனி மாவட்டத்தை சார்ந்தவரான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் இங்கே கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், அதே மாதிரி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, ரெனியூவல் பண்ண வேண்டிய டேட் எல்லாமே இங்கே கொடுக்கணும். அடுத்து இருப்பிட சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அதற்காக உங்களோட ஆதார் நம்பரோ அல்லது ஓட்டர் ஐடி நம்பரோ அல்லது ரேஷன் கார்டு நம்பரோ இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஒர்க் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே உறுதிமொழி கொடுத்துருக்காங்க, அந்த டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. இங்கே டேட்டு ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கணும். இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். துணை இயக்குனர், குற்ற வழக்கு தொடர்பு துறை, 165A, பாரதி உலா சாலை, ரேஸ் கோர்ஸ் ரோடு, மதுரை 62502 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக சென்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட்டு அல்லது கொரியர் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இண்டியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அவங்க சொல்லியிருக்க அப்ளிகேஷன்ஸில் எல்லா ஃபீல்டுமே கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட 8th பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டு மற்றும் இதர அசல் சான்றிதழ்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். அதாவது உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட பார்த்திங்கன்னா மார்க் ஷீட்டு, ஏஜ் ப்ரூஃபு, இனம் மற்றும் இதர சான்றிதழ்களோட நகல்களில் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அப்ளிகேஷனோட சேர்த்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். இந்த போஸ்ட்டுக்கு மார்ச் 15ஆம் தேதி ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ண மாட்டோம், ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட சொந்த செலவில் தான் போயிட்டு வரணும். எந்தவித எக்ஸ்பென்சஸும் தரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ அல்லது கொரியர் மூலமாகவோ நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நேரில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா?
ஸோ இதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு குற்றவியலருக்கு தொடர்புத்துறையிலேருந்து மதுரை மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்திலேருந்து தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பார்வை 1இல் தேனி மாவட்ட சிறப்பு போக்சோ நீதிமன்றத்தில் பணிபுரியும் சிறப்பு வழக்கு நடத்துனர் அலுவலகத்தில் ஒரு அலுவலக உதவியாளர் வேக்கன்சிஸ் இருக்குது. அதை நிரப்புவதற்கு ஆல்ரெடி ஒப்புதல் செய்யப்பட்டுள்ளது. பார்வை 2இல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை குற்றவியலருக்கு தொடர்புத்துறை இயக்குனர் அவர்களின் குறிப்பாணையில் நடைமுறையில் உள்ள தமிழ்நாடு அடிப்படை பணி விதிகளின்படி இப்பணியிடத்தை தொடர்புடைய சார்நிலை அலுவலக தலைவரை நியமன அதிகாரி என்பதால் இக்காலி பணியிடத்தை நடைமுறையில் உள்ள அரசு விதிகளின்படி நிரப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராசஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவங்க சொல்லியிருக்க இந்த அரசாணையில் இருக்க அறிவுரைகளின்படி தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் கருணை அடிப்படையில் பணி நியமனம் கோரி காத்திருப்போர் பட்டியலில் அலுவலக உதவியாளர் நிலையில் பணி நியமனம் கோரிய நபர்களின் விவரங்கள் ஏதாவது இருந்தால் அவர்களின் பெயர் பட்டியலை இவ்வலுவலகத்துக்கு அனுப்பி வைக்குமாறு தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு தொடர்ந்து பலமுறை கடிதம் வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டிருக்க அந்த கருணை அடிப்படையில் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த கருணை அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் தகுதியான நபர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறதும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி தகுதி இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை தான் இந்த டீட்டெயில்ஸில் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். பிப்ரவரி 18 நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மதுரை குற்றவியலருக்கு தொடர்புத்துறையிலேருந்து. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேனி மாவட்டத்தில் சிறப்பு போக்சோ நீதிமன்ற சிறப்பு வழக்கு நடத்துனர் ஆஃபீஸில் அலுவலக உதவியாளர் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு மார்ச் 15 வரைக்கும் தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர். ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமா ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 15,700 58,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது இனிஷியல் பேசிக் பே, இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 23,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. கொரியர் மூலமாகவோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் ddpmadurai@gmail.com இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதை ஃபில் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அது இல்லாமல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் ஒரு லிங்க் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதுலேயுமே போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித ஃபீஸஸும் கிடையாது. ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. ஓகேங்களா. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மார்ச் 15 வரைக்கும் ரிசீவ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு இன்டர்வியூக்கான வென்யூ, டேட்டு, பிளேஸ் எல்லாமே தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இன்டர்வியூ அன்றைக்கி நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த ஜாப் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.